பெண்ணிலாவில் யாரது உள்ள ஆமையோ ஆமையதன் நெஞ்சிலே சுமக்கும் வெற்றிலை பெட்டி ஒன்று யார் கண்ணும் படாமலே பதுங்கும் ஓடத்தின் ஓரம் சென்று பூமியை போட்டிக் கொள்ளும் அளவு வெற்றிலை பற்றும் பெட்டி. கடவுள் கல்லிலேயே இருக்காரு, தண்ணிலேயே இருக்காரு, பறவை எங்க கும்பிட்டாரு காட்டிடுமே அச்சங்கள் சுட்டெரித்து தீயொன்று காரிருள் நீக்கிடுமே. நீ போடும் விதையெல்லாம் வளர்த்தே காடாகி வாந்தோடுமே செல்லமே. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அந்தி வானில் அந்த பாட்டை பற்றி பேச சொன்னாங்க, மூன் சீக்கிரட்டை பற்றி பேச சொன்னாங்க. அந்த பாட்டோட ரிலிக்ஸோட மீனிங் என்ன அப்படின்றத கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக அது டீப்பான ஒரு மீனிங்ஸ்லாம் இருக்குது, நிறைய மீனிங்ஸ் இருக்குது. மூன்லேருந்து ஒரு வெற்றிலை பெட்டி அந்த வார்த்தைகள் லைன்கள்லாம் இருக்குது. ஸோ டீட்டெயிலாக பேசணும்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ நான் மெம்பர்ஸ்க்கு தான் போட போகிறேன். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது மெம்பர்ஸில் நான் போட்டிருப்பேன், அது சேனலோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த மெம்பர்ஸ்க்கான வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் போய் செக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஹிண்ட் அண்ட் மெசேஜ்லாம் நான் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் கூகுளில் நீங்களே சர்ச் பண்ணீங்க. அதாவது நான் வந்து கொடுக்குறத விட நான் எந்த ஹிண்ட்லாம் கொடுக்குறேன், அந்தந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் போட்டு தேடி பாருங்கள். உங்களுக்கே இன்டர்நெட்டில் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் படித்து பாருங்கள். இந்திரனுக்கு கூட அந்த மூணோட கனெக்டில் இருக்குது, சைனீஸ் கல்ச்சர்லேயும் மூணோட கனெக்டில் இருக்குது, எல்லா வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கக்கூடிய ரோம் எல்லா கல்ச்சர்லேயும் மூணு சம்மந்தமாக எந்தெந்த கல்ச்சர்ஸ்லாம் இருக்கோ எல்லா கல்ச்சர்ஸ்லையுமே இந்த ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரியை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கும், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நானே இருக்கிற எவனாவது ஒருத்தன் தேடி வந்து இந்த விளக்கம் மீட்டட்டும்.